தேவைப்படும். வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி. சுபாஷ் ரயில்வே அகாடமி பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள ரயில்வே போட்டித் தேர்வுகள், RPF ரயில்வே போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே RRB தேர்வு மற்றும் ரயில்வே ALP டெக்னீஷியன் தேர்வு, குரூப் டி தேர்வு, NTPC JE தேர்வு. ஸோ ரயில்வே போட்டித் தேர்வுல தமிழ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று வேலையில் சேர வேண்டும். அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT சிலபஸை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் வெற்றி பெறலாம். எனவே சுபாஷ் ரயில்வே அகாடமி பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக NCERT தமிழ் புக்கு, தமிழ்ல வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ ஒரு 550 பேஜஸ்ல பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. எனவே புக்கு தேவைப்படுறவங்க அதை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிறாங்க. சுபாஷ் ரயில்வே அகாடமி ஸ்டடி குரூப் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றி தகவல் அனுப்பிச்சா புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதோட சாம்பிள் காப்பி நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். இப்போ நான் இந்த டிவியில காட்டுறது NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் காப்பி. ஃபுல்லாவே இது ஒன் வேர்ட் டைப், அப்ஜெக்டிவ் டைப். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும், ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும் மற்றும் முக்கிய தகவல், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் போட்டு முக்கிய தகவல்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் பட்டன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, கேள்வி எந்த மெத்தடில் கேட்குறாங்கன்றத ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் புக்கை தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுறவங்க சுபாஷ் ரயில்வே அகாடமி வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ மற்றும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பிசிக்ஸ் RRB ALP டெக்னீஷியன் எழுத போகிறவங்க பிசிக்ஸில் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட், அதாவது ஜென்ரல் சயின்ஸில் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் லைஃப் சயின்ஸ். இந்த சப்ஜெக்ட் அவசியம் படிச்சாலும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், முக்கிய அறிவியல் கருவிகள். இந்த சாப்டர்ல ஏறக்குறைய 118 கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 78 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 79 79 இருந்து பார்க்க போறோம். ஸோ நான் ஒவ்வொரு கேள்வியும் சொல்றேன், கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்றத கவனிச்சு பாருங்க. ஆன்சர் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 79 பாருங்க. கார வலிமையை அளக்கும் கருவி எது? கார வலிமையை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 79க்கு சரியான விட ஆப்ஷன் A ஆல்கலி மீட்டர். நல்லா பாருங்க, காரங்கள்லாம் பேஸ். ஸோ கார வலிமையை அளக்கும் கருவி ஆல்கலி மீட்டர். கொஸ்டின் நம்பர் 79க்கு சரியான விட ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. பெரிதாக்கும் சக்தி, அதாவது மேக்னிஃபையிங் பவர், பெரிதாக்கும் சக்தியை அளக்க உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 80க்கு சரியான விட ஆப்ஷன் C ஆக்சோ மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 81 பாருங்க. மூச்சு குழாயை, அதாவது மூச்சு குழாயை பரிசோதிக்கும் கருவி, மூச்சு குழாயை பரிசோதிக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 81க்கு சரியான விட ஆப்ஷன் A பிரான்கோஸ்கோப். பிரான்கோஸ்கோப், மூச்சு கருவியை பரிசோதிக்கும் கருவியின் பெயர் பிரான்கோஸ்கோப். ஸோ கொஸ்டின் நம்பர் 81க்கு சரியான விட ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. குறுகிய செங்குத்து தூரத்தை அளக்கும் கருவி எது? குறுகிய செங்குத்து தூரத்தை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 82க்கு சரியான விட 82க்கு சரியான விட ஆப்ஷன் D கேதட்டோ மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 83 பாருங்க. மேகத்தின் மேலே உயரத்தை அளக்கும் கருவி எது? மேகத்தின் மேலே உயரத்தை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 83க்கு சரியான விட ஆப்ஷன் A சீரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84 பாருங்க. சாய்வு மற்றும் உயரத்தை அளக்கும் கருவி எது? சாய்வுனா ஸ்லோப், சாய்வு மற்றும் உயரத்தை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 84க்கு சரியான விட ஆப்ஷன் A கிளினோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. சூரியனின் ஒளி வட்டத்தை, அதான் கொரோனா ஆஃப் சன், சூரியனுடைய ஒளி வட்டத்தை பார்த்து அளப்பதற்கு பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 85க்கு சரியான விட ஆப்ஷன் C அதான் கொரோனோகிராஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 86 பாருங்க. வேதி வினைகளின் வெப்ப அளவுகளை அளக்க பயன்படும் கருவி எது? வேதி வினைகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட வெப்ப விளைவுகளை அளக்க பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 86க்கு சரியான விட ஆப்ஷன் B கலோரிமீட்டர். ஸோ வேதி வினைகளின் வெப்ப அளவுகளை அளக்க பயன்படும் கருவி கலோரிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 87 பாருங்க. நிறங்களின் தீவிரத்தை ஒப்பிடுவதற்கு பயன்படும் கருவி. ஸோ கலர்ஸோட அந்த இன்டென்சிட்டி, ஸோ நிறங்களின் தீவிரத்தை ஒப்பிடுவதற்கு பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 87க்கு சரியான விட ஆப்ஷன் A கலோரிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க. தாவரங்களின் வளர்ச்சி, அதாவது growth of plants, growth of plants, தாவரங்களின் வளர்ச்சியை அளக்க பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 88க்கு சரியான விட ஆப்ஷன் B டென்ட்ரோமீட்டர். டென்ட்ரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. பொருட்களின் கன அளவுகள்ல ஏற்படும் மாற்றத்தை அளக்க உதவும் கருவி எது? பொருட்களின் கன அளவுகள்ல ஏற்படும் மாற்றத்தை அளக்க உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 89க்கு சரியான விட ஆப்ஷன் C டிலட்டோமீட்டர். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தா கமெண்ட் சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் நம்முடைய சுபாஷ் ரயில்வே அகாடமி
வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை ஃபுல் டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.